பாருங்க, அந்த பழமாகறதுக்கு முன்னாடி இருக்கிற காய் பகுதி இதுங்க. இது ஒரு நாள் அப்படியே வச்சுருந்தோம்லன்னா இதுவும் நல்லா பழுத்து ரெட் கலர் ஆகிடும். நல்லா ரெட் கலரில் வருங்க அத்திக்காய் பழம். இங்கே வந்து பழம் இங்கேயும் பாருங்கள் நல்லா சிவப்பாக்குது. இதோ பாருங்கள், இங்கேயும் ஒரு அத்திப்பழம் இருக்குது, நல்லா சிவப்பாக இதுவும் இருக்குது. சூப்பராக வந்துருக்குதுங்க. நிறைய அத்திப்பழம் இதில் கிடச்சுன்னுக்குது. இதுக்கு உணவு மாத்திரை போய் பார்க்கலாம். இதில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. உணவு மாத்திரை போய் பார்க்கலாம். அதில் எவ்வளோ அத்திக்காய்ங்க, எவ்வளோ அத்திப்பழம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த மரத்தில் இப்போ ஒரு 10 பழங்க தான் பறிக்க முடிச்சு, மற்றெல்லாம் காயாகவே இருந்துச்சு. ஒரு சிலது புளி கழிச்சிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த மரத்தில் இவ்வளோ இருக்குது. சரி வாங்க, நம்ம 2வது மரத்துலையும் எவ்வளோ பழம் இருக்குதுன்னு படிக்க போகலாம். இதோ பாருங்கள், இது சின்ன மரம் தான், இருந்தாலும் இதுலேயும் நிறைய பழம் இருக்கும். இப்போ நம்ம இந்த மரத்தில் போய் பழம் பறிக்கலாம் வாங்க.